ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுட்டு சுலகம். இந்த வீடியோவில் சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த உடனே இதில் ஒரு அரை கப் அளவு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸை எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை சில் வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு சோயா சங்க்ஸில் தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா சோயா சங்க்ஸையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, நெக்ஸ்ட்டு 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, அடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதில் ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 1 இன்ச் அளவு ஒரு பட்டைத்துண்டு, அடுத்ததான் ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போன பின்னாடி நம்ம அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இந்த மசாலா வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் நம்ம சோயா சங்க்ஸில் ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 கப் அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் தேவைக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சுட சுட சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இந்த சோயா சங்க்ஸ் பிரியாணியை தயிர் பச்சடியோட சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.